அண்ணாமலையுடைய சதியில தான் இந்த அம்மா தோல்வி, இல்லைன்னா இந்த அம்மா கவர்னர் தான். இந்த ஒரு ஆடால நிறைய ஆடுங்க சாகுது, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வேற இதுல பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. நிதிஷ்குமாருக்கு கட்சி மாறதோ கூட்டணி மாறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் எந்த பேக்கெட்ல வேணாலும் டப்பு டப்புன்னு கையை மாற்றி மாற்றி விட்டுப்பாரு, அதனால அவருக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அவர் 3வது முறை பிரதமர்ன்றதை விட 1/3 பிரதமர் தான். இவர் பங்களிக்கணும். 3 பிரதமர் பதவி 3ஆ பகிர்ந்து கொடுத்துருக்கிறார், நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தோல்வியுற்ற ஆட்சி தான். பிரதமர் மோடி அவர்கள் RSS மீறி செயல்படுகிறார் என்றது எல்லாருக்கும் தெரியும், RSS இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இவர் RSS மதிக்கல. பெரிய ராமர் வில்லோட தார்ந்திருந்தாருன்னா ராமர் இவரை ஜெயிக்க வச்சிருப்பாரோ என்னமோ. அதனால இவர் கதெல்லாம் இனிமேல் வேகாது. மோடி இனிமேல் இந்து சமாசாரத்தை சொல்லி ஆட்சிக்கு வர்றதோ கட்சி நடத்துறதுன்றதுலாம் கஷ்டம். கவுண்டிங் டே அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பிஜேபி 295, காங்கிரஸ் 235 சம்பர் இந்த இடத்துல தான் நிக்குது. அப்புறம் மறுநாள் தான் அறிவிக்கிறாங்க. இந்த நடுவுல எதுக்காக இது நின்றுச்சு? இதுல என்ன குளறுபடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் கூட பார்த்தோம். இந்த தேர்தல் கவுண்டிங் 235 295 டிவியில அப்படியே பிளாஷ் நியூஸ்ல நிக்குது. ஆனா அங்க வாக்கு சதவீதம் எண்ணினே இருக்கிறாங்க. என்னன்னா உங்களுக்கு ஒன்று ஓட்டர்ஸ் தொகுதியில் ஒன்று யாராவது ஒருத்தர் ஏறி வரணும். இந்த ரெண்டும் அப்படியே நிற்குது. பட் எதுவுமே கூடவும் இல்லை குறையவும் இல்லை. இது இல்லாமல் ஒரு 50 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 500லேருந்து 1000 வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருந்திருக்கிறத தேர்தல் ஆணையம் மறைச்சே இருக்குது. இது பற்றி நம்ம பேசுறதோட எங்கள் கட்சியினுடைய மேலிடத்தில் இருக்கிறவங்க இதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் உடனே கண்டனம் தெரிவித்தார். இது என்ன, இது மாதிரிலாம் முறைகேடாக நடந்துட்டு இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் குருட்டுத்தனமாக நடந்துக்கிறதுன்றது உண்மை. கடைசி காலம் அவங்க மோடிக்கு ஆதரவாக இருந்து பார்த்துருக்காங்க. காலம் பதில் சொல்லும் அவங்களுக்கு. இது அடுத்தபடி காங்கிரஸ் தரப்புல இருந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து போற ஐடியா அது நம்ம கட்சி மேல இடத்துல அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க அதை பத்தி என்ன செய்யணும்ட்டு. வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடி 5-6வது ரவுண்ட் வரைக்கும் பின்னடைவுல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இதே மாதிரி திடீர்னு வின்னு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இதுல என்ன மாதிரியான ஒரு பிரதமரே பின்னடைவை சந்திக்கிறாருன்னும் போது தோல்விக்கான அறிகுறி தான். நீங்க பாத்தீங்கன்னா 5-6 ரவுண்ட் வரைக்கும் மோடி பின்தங்கி இருக்கிறாருன்னு தான் நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோடியோட எந்த ஒரு தகவலுமே தேர்தல் ஆணையத்துல எதுவுமே வரல. திடீர்னு முன்னணின்னு சொல்லிட்டாங்க. முன்னணினா எவ்வளவு வாக்கு வித்தியாசம் எதுவுமே சொல்லல. முன்னணியில இருக்கார், திடீர்னு வெற்றி பெற்றாருனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கவுண்டிங் கொடுத்துட்டாங்க. 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் முன்னணியில வெற்றி பெற்றார். அதை நம்ம ஏத்துக்க தான் வேணும். ஏன்னா ஒரு பிரதமர் தோக்க மாட்டாருன்ற நம்பிக்கை தான் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா ராகுல் காந்தி தோத்துருவாருன்னு சொன்னா பிஜேபிக்காரங்க கொண்டாட்டமா இருப்பாங்க. நம்ம அது அவர் தோக்க மாட்டாருன்றது நல்லதாவே நினைப்போமே. ராகுல் காந்தி 2 இடத்துலயுமே வின் பண்ணியிருக்காரு. இது அடுத்த கட்ட நடவடிக்கையில என்ன மாதிரி ஒரு தொகுதியை ராஜினாமா பண்றதா சொல்லிட்டாரு. அதுக்கு வேற ஒரு கேண்டிடேட்டை நிக்க வைப்போம். அதுலயே நம்ம ஜெயிக்க தான் போறோம். ஹைதராபாத் தொகுதியில பாத்தீங்கன்னா பிஜேபி கடும் தோல்வியை சந்திக்குது. அங்கதான் அயோத்தியில இவங்க ராமர் கோவிலும் கட்டியிருக்காங்க. பெரிய அளவுல பிரம்மாண்டமா அதை போர்ட்ரேட்டும் பண்ணாங்க. பட் அங்கேயும் அவங்க தோக்குறாங்க. அது என்ன காரணமா இருக்கும்? சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு SC, அவர் ஜெயிக்கிறார். அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பான இன்னவர் ஒரு தாக்கூர் இனத்தை சார்ந்தவர். அவர் பயங்கரமா தோல்வியை தழுவுறார். அது மட்டும் இல்லாத இவங்க ராமர் கோயில் கட்டிட்டா நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், இந்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட்டா நம்ம ஜெயிச்சிருவோம், மற்ற சமூகத்தை பத்தியும் மதத்தை பத்தியும் நம்மளுக்கு கவலை இல்லைன்னு நினைச்ச மோடி அயோத்தியில அவங்க கட்சி தோக்குதும் போது மக்கள் இந்துக்களை இவங்களை ஏத்துக்கலன்றதுதான் உண்மை. இந்துக்கள் இவர் பக்கம் இல்லை. இப்ப நம்மலாம் இந்துனாக்கா இவருக்கே ஓட்டு போடணும், ஏன்னா சட்டத்துல இடம் இருக்கா? அப்படி கிடையாது. இவருக்கு யாருமே ஓட்டு போடல. இன்னொன்னு இவர் பண்ணது என்னன்னா, அயோத்தியில ராமர் கோயில் கட்டின இடத்துக்கு பக்கத்துல ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள்லாம் இருக்கிற பகுதி, வசிக்கிற பகுதியில அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் காலி பண்ணி அங்க ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் 5 நட்சத்திர விடுதி கட்டுறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்துன்னு இருக்காரு. அது அங்க இருக்கிற மக்கள் மனதை ரொம்ப கும்புறிட்டு இருக்காங்க மக்கள். இப்படி பண்றாரு. காரணம் என்னன்னா, அங்க வர எல்லாருமே பெரிய பெரிய விஐபிகள்.
அயல் நாட்டை சார்ந்தவங்க யார் வந்தாலும் அங்கே தங்குற அளவுக்கு ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரெடி பண்றாரு. அது அங்க இருக்கிற மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிச்சது தான் உண்மை. இனி வந்து இவர் ராமர் பேரை சொல்லி வேலைக்கு ஆக மாட்டாரு. இப்ப பூரி ஜெகநாதர் பேரை எடுத்துக்கிறாரு. ராமரே குழந்தை ராமர் தானே அவர் தாழ்ந்தாரு. இவருடைய பதவி காலம் எண்ணப்படுகிற நாட்கள் தான். பிஜேபியோட இந்த சரிவு முகத்துக்கு ஆர்எஸ்எஸும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பரவலா பேசப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது உண்மை, அதோட உண்மைத்தன்மை எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் மீறி செயல்படுகிறார் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இவர் ஆர்எஸ்எஸ் வந்து மதிக்கல. ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் இவர் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. எல்லா இடத்துலயும் தன்னையே முன்னிலைப்படுத்தி தான் பேசுறாரு. ஆக இவர் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரையுமே முன்னிலைப்படுத்துறது. இவருக்கு அடுத்தது அமித்ஷா. வேற யாருமே கட்சியிலயோ ஆர்எஸ்எஸ்லயோ இருக்கிற மாதிரியோ அவங்க பேச்சை இவர் கேட்கணுன்றதோ இவருடைய நிலைப்பாடு இல்லை. இவர் எடுத்ததுக்கெல்லாம் இப்ப 2046 இந்திய எப்படி வல்லரசு ஆக போறான்னு இப்ப பேச ஆரம்பிக்கிறாருன்னா 2046 வரைக்கும் இவருடைய செயல்பாடுல தான் இந்தியாவே இருக்குன்ற மாதிரி இவர் செயல்படுறாரு. ஆர்எஸ்எஸ்க்கு நான் அடங்க மாட்டேன்ற மாதிரி இருக்காரு. பட் ஆர்எஸ்எஸ் வந்து இவரை வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை. இவரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி வேற ஒருத்தர் பிரதமராக வரணுன்றது அவங்களுடைய நிர்பந்தம். அவர் எல்லாத்தையும் மீறி ஆர்எஸ்எஸ்ஸையும் கடந்து செயல்படுறாரு. அதனால இவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் கிட்டையும் வெறுப்பு இருக்குது. அதே சமயத்தில் சுப்பிரமணிய சாமி அவர்கள் கூட பேசும்போது சொன்னாரு, தார்மீகமா இந்த தோல்வி தான் இருக்கு. இவரை பொறுத்தவரை தோல்வி தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்து தோல்வியற்ற ஆட்சி தான். ஆக இவர் இந்த தோல்வியை மனதில் வச்சுக்கின்னு ராஜினாமா பண்ணணும். அவங்களுடைய மூத்த தலைவர் தான் சுப்பிரமணிய சாமி அவர்கள். அவரே சொன்னார் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்கன்னு. அப்புறம் இதுக்கு மேல பதவி ஆசை புடிச்சின்னு அந்த வெறியோட இருக்கிறாரு பிரதமர் மோடினா அது காலம்தான் பதில் சொல்லும். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க நிதியமைச்சரா வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நிதியமைச்சராக இருந்து என்ன சாதிச்சாங்க? முதல் தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி ஒதுக்குனாங்க? ஏதாவது ஒரு விலைவாசி உயர்வை பத்தி கேட்டா தாறுமாறா பதில் சொல்றது. வெங்காயம் விலை இவ்வளவு ஏறிச்சிங்களேன்னு கேட்டா நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்றது. பூண்டு விலை ஏறிச்சுன்னா நான் பூண்டே சாப்பிட்றது இல்லைன்றது. நீங்க எதுவுமே சாப்பிட்டதால நாங்களும் சாப்பிடாம இருக்க முடியுமா? கருத்து வேறுபாடற்ற கருத்துக்கள்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த அம்மாவுடைய கருத்தை வச்சு அவங்க நிதியமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்களா? பிரதமருக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் சொல்ல முடியும். நிதியமைச்சர் ஆகிறாங்களா இல்லையா, வேற ஏதாவது வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஆகிறாங்களா? கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் கட்டாயம் இவருடைய பலவீனமே இவங்க 2 பேர் இருக்கிறதால தான் பலம். அதனால இவங்க 2 பேரை மீறி இவர் எதுவும் செய்ய முடியாது. நிர்மலா சீதாராமன் வேணுமா நிதிஷ்குமார் வேணுமான்னு கேட்டா நிதிஷ்குமார் தான் வேணும்னு. நிர்மலா சீதாராமன் வேணுமா சந்திரபாபு நாயுடு வேணுமா சந்திரபாபு நாயுடு தான் வேணும். ஏன்னா இவருக்கு நிர்மலா சீதாராமன் முக்கியம் இல்லை, இவருக்கு பதவி தான் முக்கியம். இவருக்கு பிரதமரா ஓடணும். இப்போ இவர் சொன்னது என்னன்னா 1962க்கு பிறகு நேருவுக்கு பிறகு நான் தான் 3வது முறை பிரதமரா வந்திருக்கேன். அதே சமயத்துல பிரதமர் நேரு ஆவறதுக்கு 3 முறை ஆவறதுக்கு அப்ப எதிர்ப்புகள் கிடையாது, பெரும்பான்மையான கட்சியா இருந்தாலும் அவரே வந்துட்டாரு. இப்ப பல எதிர்ப்புகளையும் மீறி எதிர்கட்சிகளையும் மீறி நான் 3வது முறை பிரதமரா வந்தேன்னு சொன்னாரு. இப்ப அவர் வந்து 3வது முறை பிரதமர்ன்றதை விட 1/3 பிரதமர் தான். இவர் பங்களிக்கணும். 3 பிரதமர் பதவி 3ஆ பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும். அதனால இவர் இனிமேல் மாத்தட்டிக்குன்னு எந்த வேலையும் செய்ய முடியாது. எதிர்கட்சிகளுடைய அங்கீகாரம் இல்லாமல் இவர் செயல்பட முடியாது. நிதிஷ்குமாருடைய கண்ணாசைவுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர் ஆடணும். நம்ம நாயுடு அவர்களுடைய ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பொம்மலாட்டம் நிகழ்ச்சி நடக்கும். அவங்க விட்டுட்டாங்கன்னா இந்த கயிறு அறந்துடும். இவரு பறக்கிற பட்டம் தான், நூல் கண்டு இவங்க 2 பேர் கையில தான் இருக்குது. அறுத்துட்டாங்கன்னா பட்டம் கண்ணம்னான்னு பறந்து எங்கேயாவது திசை தெரியாத இடத்துக்கு போயிடும். இந்தியா அலைன்ஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா? குறுகிய காலத்திலேயே அது நேரம் நெருங்கி வந்துடும். முடிந்தவரை 3 மாத காலம் தான் இந்த ஆட்சி நீடிக்கும். அதற்கு பிறகு நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சட்டசபை தேர்தலையும் பாராளுமன்றத்திலையும் ஒன்னா சந்திச்சாரு. அதுல அவருக்கு 135 தொகுதி கிடைச்சி வெற்றி பெற்றாரு. இங்க சரிப்பட்டு வரலன்னு சொன்னா அவர் அடுத்த கூட்டணி மாறத்துக்கு தயாராயிடுவார். இந்த ஆட்டங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் 90 நாட்கள், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நிதிஷ்குமாருக்கு கட்சி மாறதோ கூட்டணி மாறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் எந்த பேக்கெட்ல வேணாலும் டப்புன்னு கையை மாத்தி விட்டுப்பாரு. அதனால அவருக்கு பிரச்சனை கிடையாது. 90 நாள் ஆட்சி மாற்றம் கட்டாயம் இருக்குது, நீங்க எழுதி வச்சுக்கலாம்.
அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைஞ்சதுக்காக டிஎம்கே தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஆடு வெட்டுறது, பிரியாணி பண்றதுன்ற மாதிரி பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊர்ல எங்க ஆடை வெட்டினாலும் இவருக்கு வலிக்குதுன்னா என்னங்க அர்த்தம்? இல்ல அவரோட போட்டோ எல்லாம் மாட்டி டைரக்டா அவரை குறிப்பிடுற மாதிரி. இவர் தானே சொன்னாரு, நான் ஆடு வளர்த்தேன், மாடு வளர்த்தேன், நாய் வளர்த்தேன். இந்த 16 கமலஹாசன் சொல்லுவான்ல, ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தான்னு. இவர் தானே சொன்னாரு, நான் ஆடு வளர்த்தேன், மாடு வளர்த்தேன் அப்படி. ஆடு அர்த்தா இவருக்கே வலிக்குது. நான் ஆடுன்னு இவரே தான் சொல்றாரு. வாயிலா ஜீவனை ஏங்க வெட்டுறீங்க, அது பாவங்கன்றாரு. இவர் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டாரா? அங்க அர்த்தம் இங்கேயே வலிக்குதுன்னு கேக்குறேன். அவங்க அறுக்கட்டும், கொண்டாடட்டும். நீ வாயை வச்சு சும்மா இருந்தா அவங்க ஆடா இருப்பாங்களா? எல்லாம் சைவ மதத்துக்கு சைவமாயிட்டு இருப்பாங்க. நீ வாயை வச்சு சும்மா இல்லாதான் இன்னைக்கு ஆடெல்லாம் காலியாகிருக்குது. உன் வாயால இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் உயிரிழந்து சாகுது. இவர் வாயை அடைக்கிறது இருந்தாருன்னா போதும். இனிமேலாவது ஆடுங்க சாவாம இருக்கும். இந்த ஒரு ஆடால நிறைய ஆடுங்க சாகுது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வேற இதுல பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. அவர் தோல்வியை மறைக்கிறதுக்கு ஆரம்பத்திலே சொன்னாரு, 1 லட்சம் ஓட்டு காணாம போயிடுச்சு அப்படின்னாரு. இப்போ அந்த 1 லட்சம் ஓட்டு இவர் தான் திருடி போட்டுனாருன்னு ஆயிப்போச்சு. இதுக்கு மேல ஓட்டே வாங்கலையே அவரு. இந்த ஓட்டே அவருக்கு அதிகம். அவருக்கு மக்கள் கொடுத்தது ஏதோ அதிமுக மேல இருந்த கோபமோ என்னவோ தெரியல. இவர் போட்ட சீனு, இவர் பேசின பொய்க்கும் ஓட்டு விடும். தெரியல உங்களுக்கு? பொய் பேசுறவன் பக்கமும் 4 பேர் திரும்பி பார்ப்பான். சவ ஊர்வலம் போச்சுன்னா ஒரு 1000 பேர் போவான். நல்லவன் போனா 4 பேர் போக மாட்டான். இவங்க நடத்துனதெல்லாம் சவ ஊர்வலம் மாதிரி தான் நடத்தினாங்க. வண்டி புழுக்கம் மாலை போட்டுக்கின்னு மரியாதை பண்ணிக்கின்னு கூட்டமாக போனாங்க. பட் அது இறுதி ஊர்வலன்றது அவங்களுக்கு கொள்கை ரீதியாக நம்ம பார்த்துட்டோம். அந்த ஊர்வலத்தை இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம பார்ப்போம். அவங்களுடைய இறுதிக்கட்ட சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஆட்சி முடிகிற சூழ்நிலை, ஆரம்பமே முடிவு தான். வலி இருக்குது அவருக்கு. மோடிக்கு வலி இல்லாமலாம் இல்லை. அந்த வலியிலையும் சிரிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். இப்போ மோடி சிரிக்கிற சிரிப்புல இங்க மட்டும் வாயளவு தான் சிரிக்கிற, உள்ளத்துல இருக்கிற வலி நம்மளுக்கு தான் தெரியும். அரசியல் ரீதியான வலி, அது ரொம்ப கஷ்டமான வலி. அந்த வலி தாங்காம தான் இந்த அம்மா இங்க இந்த அம்மா என்ன சவுந்தரராஜன், தமிழிசை சவுந்தரராஜன், அந்த அம்மா ஒரு பக்கம் கதறுது. என்ன பரட்டன்னு சொல்லிட்டாங்கன்னு யாரோ ஒருத்தர் பரட்டன்னு சொல்லிட்டாங்களாம். நான் பரட்டை தான் அப்படின்னு அந்த அம்மாவே சொல்லிடுது. நம்ம ஒருத்தருடைய மனித உருவத்தை கேவலப்படுத்துறது நானே பிடிக்காது. அது யாரும் செய்யக்கூடாது. அவங்க கட்சிக்காரங்களே பரட்டன்னு ஒரு பதிவை போட்டுட்டு இந்த அம்மா திமுக காரங்க என்ன பரட்டன்னு சொல்லிட்டாங்க, நாங்க ஒரிஜினல் முடியோடு தான் இருக்கிறோம், மற்றவன் நீ ஒரிஜினல் முடி வச்சுக்கிறியா டை போட்டுக்கிறியான்றது எங்களுக்கு என்னத்துக்கு? நாங்க உன்னை தரக்குறவா பேசுறது இல்லை. உங்க கட்சிக்காரங்க தான் உங்களை கிண்டலே பண்றாங்க. உங்களை ஏன் கிண்டல் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களை அவங்க பிஜேபி காரங்களாவே ஏத்துக்கல. ஒழுங்கா கவர்னரா இருந்த உன்னை இங்க எடுத்துக்கிட்டு தோல்வி அடைய வைக்கணும்னு நினைச்ச ஒரே ஆளு அண்ணாமலை தான். இருந்துதான் நீங்க கவர்னரா நீடிச்சிருப்பீங்க இல்லையா? அதை விட்டுட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டு தோக்கடிச்சு காலி பண்ணிட்டாரு. இப்ப இந்த அம்மா ஒரே கதறாங்க. இதுல என்ன இருக்குது? அந்த அம்மாவுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான். அண்ணாமலையுடைய சதியில தான் இந்த அம்மா தோல்வி, இல்லைன்னா அந்த அம்மா கவர்னர் தான். காங்கிரஸ் வளர்ச்சி தமிழ்நாட்டுல எப்படி இருக்குது? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த கூட்டணி ஏற்படுத்தி கடின உழைப்பால திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியின் அனைவருடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து இன்று நல்ல வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார். கடின உழைப்பாளி. அவரின் பால் ஈடுபாடு கொண்ட அனைத்து தொண்டர்களும் இன்று கட்சியின் வளர்ச்சிக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி மென்மேலும் வளரும். இனி ஒரு இளைஞர் கையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறதுன்றதுனால கட்சி நன்றாக வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் அனைவரும் அரவணைத்து சென்று கட்சியை வழிநடத்துவார், சிறப்பாக வழிநடத்துவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்து ரொம்ப பயனுள்ள கருத்துக்களையும் நேர்மறையான கருத்துக்களையும் நீங்கள் வெளிப்படுத்தினுங்க. ரொம்ப நன்றி. நன்றி.